Hello students, 7th Max summative assessment கான ஒரு important question paper பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க்ஸ்க்கு நடக்குது. very important questions என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். இதில் இருக்கக்கூடிய 1 mark questions எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது போக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எல்லா புக் பேக்குமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கேட்கறதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 mark questions பாருங்கள். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எனி 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 கொடுத்துட்டு உங்களுக்கு 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட். ஸோ இதே சம் சேம் வரும், ஆனால் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ -3 +5 -4 10லாம் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஃபைண்ட் த ப்ராடக்ட் அப்படின்னும் போது கொடுத்துருக்க எந்த நம்பராக இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சைனை வந்து கரெக்டாக எழுதணும், ஏன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸாக மாறும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல சயின்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆட் அண்ட் ஃபைண்ட் த டிகிரிஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், எ பிக்சர் சார்ட் காஸ்ட் ₹150. ராதா வாண்ட் டு பை 20 charts டு மேக் அன் ஆல்பம். ஹவு மச் ஷி ஹேஸ் டு பே. அதாவது எ பிக்சர் சார்ட் காஸ்ட் ₹150. அதாவது ஒரு சார்ட்டோட விலை 150. ஸோ 20 பொழுது என்ன ஆகும், 20 × 1.50 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வந்து அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க 35,000க்கு. ஸோ 9% பெர் ஆனம்னா 2 இயர்ஸ்க்கு என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்க. எவாலுவேட் த ஃபாலோயிங் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்க இந்த வேல்யூ வந்து 297 × 303 இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை. அதே மாதிரி ஜியாமெட்ரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான். ஸோ ஈஸியாக வந்து சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம 2 மார்க்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 2 மார்க்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடு கேட்குறாங்க. ஸோ ஆடில் இதே சேம் சம் வராது, நம்பர்ஸ் மாற்றி கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏரியா ஆஃப் ராம்பஸ் அது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதில் வந்து ஆன்சரே ராங்காக இருந்தாலும் நீங்கள் ஃபார்முலாஸ் தெரியும் அப்படின்னா ஃபார்முலா எழுதுனாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார்முலாஸ் எழுதிடுங்க. அடுத்து வந்து வேரியபிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஃப்ராக்ஷன், அதாவது 2/5 வந்து உங்களுக்கு டெசிமலில் கொடுத்துருக்கிறத வந்து ஃப்ராக்ஷனில் ரைட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஆஸ் டெசிமல்ஸ். இதை டெசிமல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் R = 14 cm. அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து ஃபைண்ட் தி வேல்யூ 4³ அதுக்கடுத்து யூஸ் தி பிளேஸ் வேல்யூ கிரிட் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.46 - 0.13 பை த கிரிட் மாடல். ஸோ இதுவுமே வந்து ஆடு அண்ட் சப்ராக்ஷன் ரெண்டுமே கிரிட்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 36/50 இல்லையா, இது வந்து பெர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து எவால்வேட் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி 103² ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ 100 + 3² கூட நீங்கள் ஐடென்டிட்டிஸ் எடுக்கலாம். அடுத்து OA = 5 cm, OB = 7 cm. ஃபைண்ட் த விட்த் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், டிஃபைன் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேட்சுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு ஒரு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லாம் வந்து அப்படியே மெமரி பண்ணாதீங்க. உங்களுக்கு சப்போஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 100% உங்களுக்கு வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். புக் பேக்கில் இருக்க எல்லா 1 மார்க் கொஷின்ஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக 10 சூஸ்மே அட்டன் பண்ணலாம். எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை சம்ஸ் அப்படின்னா கூட தயவு செஞ்சு 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸுமே அப்படி தான். ஆன்சரே தெரியல அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதுவா அதுவான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ தெரியல நம்ம விடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ். ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன, எப்பயுமே ஃபார்முலாஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் வேல்யூ ஆஃப் பை என்ன, பையோட வேல்யூ என்ன, அடுத்த டிகிரி ஆஃப் த டேர்ம்ஸ் A³ B² அதோட டிகிரி என்ன, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1.2 கூட 3.5 ஆட் பண்ண என்ன வேல்யூ, இதெல்லாம் சம்ம சால்வ் பண்ணி கொடுக்கறது தான். சரிங்களா? உங்கள் புக் பேக்குன்னு இல்லை, ஓனாக சம் கொடுத்தா கூட இங்கே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு 10 மார்க், இங்கே ஒரு 10 மார்க், இங்கேயே உங்களுக்கு 20 மார்க்ஸ். அது போக மேட்ச்சில் ஒரு 5 மார்க்ஸ், அழகாக வந்து 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் 60 மார்க்ஸில். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ யோசிக்காதீங்க. மேக்ஸில் வந்து பாஸ் ஆகிறது அப்படின்றதுலாம் ஒரு பெரிய
பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் த கரெக்டாக ஃபாலோயிங் பாருங்கள். இதுவுமே வந்து சால்வ் பண்ணால் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கத சால்வ் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது ரைட் சைடில் இருக்கிறத வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.